ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் vlog பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எனக்கு வந்த கேக் ஆர்டர்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் ஒரு 3 கேக் ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. 1 kgயில் மேங்கோ கேக், அப்புறம் 1/2 kg ஸ்ட்ராபெரி கேக், 1/2 kg KitKat கேக். ஸோ 3 கேக்குக்கும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சளிச்சு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மேங்கோ கேக்குக்காக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சளிச்சு வச்சுட்டு, அடுத்தது ஸ்ட்ராபெரி கேக் 1/2 kg வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சளிச்சு வச்சுட்ருக்கேன். அடுத்தது KitKat கேக்குக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சளிச்சு வச்சுப்பேன். ஸோ 3 கேக்கு ஆர்டர் வந்திருக்கும் போது 3 கேக்கையும் நான் தனித்தனியாக பண்ணாமல் ஒரே டைமிங்கில் 3 கேக்கையும் எப்படி பண்ணுறேன்றது தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். எத்தனை ஃப்ளேவர் கேக் வந்தாலும் உங்கள் ஓடிஜியோட சைஸை வச்சு நீங்கள் அந்த கேக்கான பேட்டரை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 3 கேக்குக்காக நான் 3 ட்ரை இன்க்ரீடியன்ட்டையும் சளிச்சு வச்சுருக்கேன். 1/2 kg KitKat கேக்குக்கு 1/2 kgயில் நம்ம இப்போது சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துகிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மைதாவை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கணும். நீங்கள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுக்காமல் இதே போல் ஒரு நைஃப் வச்சு மேலே ஈவன் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மெஷரிங்ஸ் கரெக்டாக இருக்கும். கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மறந்துட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு க்ளீனான பவுலில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 8 முட்டை சேர்த்துருக்கேன். அதாவது 2 கிலோ கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். 1 கிலோ மேங்கோ கேக், 1/2 kg KitKat கேக், 1/2 kgயில் ஸ்ட்ராபெரி கேக். ஸோ 2 கிலோ கேக் பேட்டருக்கு 8 முட்டை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் சுகர் ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் முக்கால் அளவு எடுத்திருக்கேன். பவுடர் சுகராக இருந்தால் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண போகிறதுனால சுகரை டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆகி இதே போல் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 கிலோ கேக் பேட்டர்ன்றனால 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃப்ளேவரில் கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றது இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைக்கும். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா லோ ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்பீடில் பீட் பண்ண வேண்டாம், லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இந்த 2 கிலோவில் எக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு 3 ஃப்ளேவரில் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சேம் சைஸில் இருக்கிற 2 பவுல் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேம் வெயிட்டில் இருக்கணும். இப்போது வெயிங் ஸ்கேலில் இந்த பவுலை வச்சுட்டு இந்த பவுலோட வெயிட்டை ஃபஸ்ட்டு 0 பண்ணிக்கலாம். அதனால் நான் டேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் 0 ஆகிடும். 2 பவுலும் சேம் வெயிட்டுங்கிறனால நமக்கு மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை 400 கிராம் போல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுல்லையும் 400 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வெயிட் அதிகமாகும். 2 பவுல்லையும் ஒரே அளவு எக் பேட்டர் இப்போ எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு பவுலில் 1 கிலோ மேங்கோ கேக்குக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பாலையும் 1 டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்சாக இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 kgக்கான மேங்கோ கேக்குக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சேம் சைஸில் உள்ள 2 சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் மறுபடியும் நம்ம 1 கிலோ கேக்குக்கு 400 கிராம் எடுத்து வச்சோம்ல, அதை மறுபடியும் 2 ஈவனாக பிரித்து வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம 1/2 kgக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது 1/2 kg ஸ்ட்ராபெரி கேக்குக்கும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg ஸ்ட்ராபெரி கேக்குக்கு 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இந்த 3 கேக்குக்கான ரெசிபி வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெசிபியை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரே டைமிங்கில் எப்படி 3 ஃப்ளேவரில் கேக் பண்ணலான்றது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது 1 கிலோ மேங்கோ கேக்குக்கு 8 இன்ச் பேனும், 2 1/2 kg கேக்குக்கு 2 6 இன்ச் பேனும் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த பேட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் டூத்பிக் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ மூலமா ஒரே டைமிங்கில் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக்கோட வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, கரெக்டான வெயிட் கிடைக்கும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணவனில் ஒரு 55 நிமிஷம் நான் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட 36 லிட்டரில் ஓடிஜி இருக்கிறதுனால நான் இப்போ 3 கேக்கும் ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களோட ஓடிஜியோட அளவை பொறுத்து நீங்கள் கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிட்கேட் கேக்குக்கு சாக்லேட் கெனாஷ் ரெடி பண்ணணும். நம்ம சேனலில் சாக்லேட் கெனாஷ் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்கெல்லாம் பேக் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அதை போல் ஆற விட்டுட்டு சைடில் விப்பிங் க்ரீமு பீட் பண்ணிகிட்ருக்கேன். விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கேக்லாம் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா டாப்பில் இருக்கிற எக்ஸ்மல் வர பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எல்லா கேக்குக்கும் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 kg மேங்கோ கேக்குக்கு ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேங்கோ க்ரஷ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே என்னோடய கேக்கில் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிப்பேன், டேஸ்ட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். இப்போ மேங்கோ கேக்குக்கு கம்ப்ளீட்டாக க்ரம் கோட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிடுவேன். மேங்கோ கேக்கோட ரெசிபி வீடியோ செப்பரேட்டாக நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேங்கோ கேக்குக்கு க்ரம் கோட்டும் கொடுத்து முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீமில் கொஞ்சமாக சாக்லேட் கெனாஷ் ஆட் பண்ணி சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிக்கிறேன் கிட்கேட் கேக்குக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு. இப்போது கிட்கேட் கேக்குக்கு அதே போல் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயருக்கு கிட்கேட் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்கேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கிட்கேட் கேக்கோட ரெசிபி வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நிறைய ஃப்ளேவர் கேக்கு ஒரே நாளில் ஈஸியாக பண்ண முடியும். இப்போது க்ரம் கோட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ண விட்டுடலாம். அடுத்தது ஸ்ட்ராபெரி கேக்குக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்ட்ராபெரி கேக்குக்கு உள்ள ஃபில்லிங்க்கு ஸ்ட்ராபெரி க்ரஷும் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். இப்போது ஸ்ட்ராபெரி கேக்குக்கும் க்ரம் கோட் கொடுத்து முடித்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேங்கோ கேக் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். க்ரீம் கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ்லாம் நல்லா ஈவனாக கிடைக்கும். இப்போது சைட்லலாம் ஈவன் பண்ணிவிட்டு டாப்லேயும் ஈவன் பண்ணிக்கிட்டு கேக் கோம்பு வச்சு சைடில் டிசைன் கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் காமிச்சிருக்க எல்லா கேக்குக்குமே க்ரீம் கம்மியாக உங்களுக்கு டிசைன் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இப்போ மறுபடியும் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் மேங்கோ கிளேஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மேங்கோ கிளேஸ் இல்லைன்னா நியூட்ரல் கிளேஸில் மேங்கோ எசன்ஸும் எல்லோ ஃபுட் ஜெல் கலரும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் ட்ரிப்பிங்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது டாப்லேயும் மேங்கோ கிளேஸ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு பேலட் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். இப்போ இந்த கேக்குக்கு நான் க்ரீம் வச்சுலாம் டெக்கரேஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் கிளேஸில் ஒயிட் ஃபுட் ஜெல் கலர் 2 ட்ராப்பும் பிளாக் ஃபுட் ஜெல் கலர் 2 ட்ராப்பும் ஆட் பண்ணி இதே போல் பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பைப்பிங் பேக்கில் சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு இதே போல் டாட்ஸ் வச்சுக்கோங்க. டாட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகவும் வச்சிடாதீங்க, ரொம்ப பெருசாகவும் வச்சிட வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் இதே போல் டாட்ஸ் வந்து கேப் விட்டு வைங்க. ஏன்னா கேப்பில் நம்ம வந்து பிளாக் கலர் ஜெல்லும் நம்ம ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட கிளேஸ் ஜெல் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒயிட் சாக்லேட் கெனாஷும் டார்க் சாக்லேட் கெனாஷும் ஆட் பண்ணி கூட இதே போல் டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த டெக்கரேஷனை செய்யலாம். இப்போது 2 ஒயிட் டாட்டுக்கு சென்டராக ஒரு பிளாக் டாட்டும் இதே போலே வச்சுக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், யார் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு க்ரீம் வச்சு மேலே டாப்பில் டிசைன் பண்ண வரலைன்னா இதே போல் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டாட்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் பல டிசைன் பண்ணலாம். நான் இன்றைக்கி அதில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் காட்டுறேன். இப்போ ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு அந்த டாட் வச்சுருக்கோம்ல அதோட சென்டரில் இது மாதிரி வச்சுட்டு ரொட்டேட்டிங் டேபிளை ஸ்லோவாக சுற்றுங்க. ஒரு அழகான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மேங்கோ கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது கிட்கேட் கேக் எடுத்து அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கலாம்.
இதுக்கு ஷார்ப் எட்ஜெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அடுத்தது நம்ம கிட்கேட் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது க்ரம் கோட் கொடுத்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரி கேக்கை வெளில எடுத்துகிட்டு அதுக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த லேயர் க்ரீம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம அவுட்டர் சைடில் கொடுக்குற டிசைன் வந்து ஈவனாக வரும். இப்போ ஸ்க்ரேப்பர் வச்சு சைடில் இருக்கிற க்ரீமெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு ஒரு கேக் கோம் வச்சு சைடில் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சிடலாம். அடுத்தது கிட்கேட் கேக் எடுத்துகிட்டு டாப்பில் கெனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். கெனாஷ் ஆட் பண்ணிவிட்டு டாப் ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு கிட்கேட்டை 2 பீஸாக வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பன் வச்சு சாட்டன் ரிப்பன் வச்சு டை பண்ணிக்கிறேன். இப்போது சாக்லேட் வேஃபரை 4 பீஸ் வச்சுட்டு டிவைட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன பார்ட் மாதிரி. அதில் வந்து ஷார்ட்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டார்க் சாக்லேட், அப்புறம் ஒயிட் சாக்லேட், அப்புறம் ஜெம்ஸ் வச்சுலாம் டெக்கரேஷனை டாப்பில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக ஜெம்ஸ் மட்டுமே வச்சு கூட டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு கேக்கோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போது இந்த கேக்கோட டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் எனக்கு இன்னொரு கேக்கோட ஆர்டர் வந்துருந்துச்சு. 1 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதோட கேக் பேட்டரையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸ்லி. பட்டர்ஸ்காட்ச்க்கான கேக் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி பண்ணிவிட்டு அவனில் பேக் பண்ண வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஸ்ட்ராபெரி கேக்குக்கு டாப்பில் டெக்கரேஷன் பண்ணலாம். நியூட்ரல் கிளேஸில் ஒரு 2 ட்ராப் போல் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் ஃபுட் ஜெல் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ட்ராப் ஒயிட் ஜெல் கலரும் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது பைப்பிங் பேக்கில் இதை எடுத்ததுக்கப்புறமா டாப்பில் ஈவன் பண்ணிக்கலாம். டாப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்லேயும் ட்ரிப்பிங்ஸாகவும் கொடுத்துக்கிறேன். இப்போ 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆர்டர் வந்துருந்துச்சுல, அதுக்கு வந்து சுகர் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஜிசிபி தீம் வந்து பிரிண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கேப்பில் இந்த கேக்கையும் டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் கலர் ஜெல் ஆட் பண்ண நியூட்ரல் ஜெல் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன சின்ன லைன் மாதிரி இதில் கொடுத்துக்கலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிகினர்ஸ் கூட பண்ணலாம். இப்போது லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா சாக்லேட் கார்னிஷ் வச்சு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ சிலிக்கான் மோல்டில் சாக்லேட் மெல்ட் பண்ணி இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து டாப்பில் சாக்லேட் கார்னிஷ் மாதிரி கொடுத்து இந்த டெக்கரேஷனை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் ரெடி பண்ணி முடித்ததுமே 2 கேக்கோட ஆர்டர் வந்து டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போது சைடில் பட்டர்ஸ்காட்ச் கேக்கும் வந்து பேக்காகி வந்துருச்சு. அதையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு 3 லேயராக கட் பண்ணிவிட்டு இதையும் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்ணணும்னு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வர மோஸ்ட்லி ஆர்டர்ஸ் எல்லாமே பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் வந்து ட்ரஃபிள், சாக்லேட், இது போல் கேக் ஆர்டர்ஸ் தான் நிறைய வரும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஐசிங் முடித்ததுக்கப்புறமா சைடில் பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மற்ற 2 கேக் ஆர்டரும் டெலிவரி போயிடுச்சு. இப்போ இந்த 2 கேக் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, ஸோ ஷோ பண்ணியிருக்கேன். இப்போது சுகர் ஷீட்டும் இதை போல் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நேமும், அப்புறம் ஹாப்பி பர்த்டே, அப்புறம் நம்பர் 2, அடுத்தது ஜேசிபி, இது 3 வந்து பிரிண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க சுகர் ஷீட்டில். ஸோ அதை கேக்கோட பேன் சைஸுக்கு ரவுண்ட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் சின்ன ஒரு லைன் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பீல் பண்ணி எடுக்க முடியும். இப்போது இதே போல் சுகர் ஷீட்டில், வேஃபர் ஷீட்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி கேக்கில் ஸ்டிக் பண்ணணும்னா டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மேலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டெலிவரி டயத்துக்கு முன்னாடி மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஸ்டார் நாசில் வச்சு சைட்லலாம் டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக்கும் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஸ்ட்ராபெரி கேக் வெளில எடுத்துகிட்டு அதில் வந்து இதே நாசில் யூஸ் பண்ணி, ஓப்பன் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஒரு சின்ன டாட் மாதிரி அங்கங்கே கொடுத்துக்கலாம். இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸும் இந்த டிசைன்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கேக்கோட ப்ரைஸும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.